கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நடுவில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். நாம் வாசித்த இந்த திருமறை பகுதியினை பார்க்கிற வேளையிலே கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடம் வந்து இயேசுவை பார்த்து அவள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றாள். அந்த விண்ணப்பத்தை இயேசுவிடம் வைப்பதற்கு முன்பாக அவள் ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறாளே என்றால், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கிற வேளையிலே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று ஆண்டவரை நோக்கி அவள் கூப்பிடுகிறாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வ சமூகத்தில் இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது நம்முடைய விண்ணப்பம் இப்படி இருக்கட்டும்: என் ஆண்டவரே, எனக்கு இரங்கும். என் ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இரக்கங்களின் தகப்பன் என்று அறியப்படுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய வாழ்க்கையிலும் இரக்கம் செய்வதற்கு வல்லவராய் இருக்கின்றார். அவருடைய இரக்கம் பெரியது. அவருடைய இரக்கம் அனைத்து மக்களுடைய வாழ்விலும் விடுதலையை கொடுக்கக்கூடியது. இங்கே கவனிக்கும் போது அவள் இப்படி கூப்பிடுகிறாள்: தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் அநேக நேரங்களில் மனிதனுடைய சூழ்நிலைகளுக்கு நடுவில் இரக்கம் காட்ட முடியும். அறிந்தவர்கள் இரக்கம் காட்ட முடியும். ஒரு அரசு அலுவலகத்துக்கு சென்றால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் போகிற மக்களுக்கு இரக்கம் செய்ய முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய முடியும். பல விதங்களில் இந்த இரக்கம் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக மக்களுக்கு கிடைக்க முடியும். ஆனால் ஆத்மாவுக்கு ஒரு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அது இயேசுவிடம் இருந்து மட்டுமே அந்த இரக்கம் கிடைக்கும். இன்னும் ஒரு மனிதனிடத்திலிருந்து அது கிடைக்கப் போவதில்லை. இங்கே இந்த ஸ்திரீ அழகாக கூப்பிடுகிறாள்: தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். முதலாவதாக இங்கே நான் சுட்டி காட்டக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த கானானிய ஸ்திரீ யாரிடத்தில் நான் முறையிடுகிறேன் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அல்லேலூயா. காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற போது அன்புக்குரியவர்களே, நாம் யாரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம், யாரை நோக்கி வந்திருக்கிறோம், யாருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்கிற தெளிவை நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சீசர்களுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அங்கே தெளிவாக நேர்த்தியாக சுட்டி காட்டினார். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக யாரிடத்தில் ஜெபிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை பார்க்கும்போது சொல்லுகிறார்: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. யாரிடத்தில் முறையிடுகிறேன், யாரிடத்தில் சொல்லுகிறேன், அதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது நாம் ஒரு உலக மனிதனை நம்பி அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கவில்லை. மாறாக நம்மை உண்டாக்கி உருவாக்கின ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை எட்ட வேண்டும். அதற்கு இந்த கானானிய ஸ்திரீ மூலமாக ஒன்றை அறிந்து கொள்ளுகிறோம். அவள் இப்படி கூப்பிடுகிறாள்: தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்களில் முதலாவதாக நாம் சொல்ல வேண்டிய காரியம்: இயேசுவே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை மீட்டெடுத்தவரே என்று அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நான் யாரிடத்தில் முறையிடுகிறேன் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இங்கே கவனிக்கும் போது அவள் யாரிடத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லி அறிந்து அவருடைய நாமத்தை அழைத்து அவரிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை இப்படி வைக்கிறாள்: என் மகள்
பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், கொடிய வேதனைப்படுகிறாள். இந்த காலை வேளையில் அன்புக்குரியவர்களே, ஒரு கொடிய வேதனை, ஒரு கொடிய நிந்தை, ஒரு கொடிய அவமானம், ஒரு கொடுமையான வெட்கம் நம்முடைய வாழ்க்கை சூழ்ந்திருக்கிற போது அவரை அழைத்து அவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, என் சூழல் இப்படி இருக்கிறது, நான் கடந்து போகிற பாதை இப்படி இருக்கிறது, நான் கடந்து வந்த பாதை இப்படியாய் இருக்கிறது, கொடிய வேதனையாய் இருக்கிறது என்று நாம் அவரை அழைத்து அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்தில் அனுப்புனர், பெறுநர் என்கிற 2 நிலைகள் இருக்கும். அனுப்புனர்ல அனுப்பக்கூடியவங்க முகவரி, பெறுநர்ல பெறக்கூடியவங்க முகவரி. இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய விண்ணப்பத்தை யார் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒரு விண்ணப்பத்தை எழுதும் பொழுது அதிலே பெறுநர் என்கிற நிலையிலே ஒருவருடைய முகவரியை அல்லேனால் பெயரை எழுதும் பொழுது இன்னார் இந்த லெட்டரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு நாம் அதை எழுதுகிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பத்தை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த காலை வேளையிலே நம்முடைய மனநிலையில் இருக்கிற பாரங்களை, இந்த காலை வேளையிலே நம்முடைய மனநிலையில் இருக்கக்கூடியதான தாக்கங்களை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த முகவரி என்ன என்பதை இந்த பகுதி நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. நம்முடைய விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது கர்த்தர் ஒருவர் மட்டுமே. இயேசுவே, என்னுடைய விண்ணப்பத்தை பாரும், இயேசுவே என்னுடைய கண்ணீரை பாரும், என்னுடைய வேதனை இப்படியாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்க வல்லவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக இங்கே நீங்கள் கவனித்து பார்க்கும்போது இயேசுவுக்கும் அந்த பெண்மணிக்கும் இடையில சில காரியங்கள் நடைபெறுகிறது. அவளுக்கு பிரதித்திரமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. முதலாவது அவரை அழைக்கிறார், உம்மிடத்தில் என் விண்ணப்பத்தை தருகிறேன் என்று அழைக்கிறார், அவளுடைய வேதனையை முன்வைக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே சத்தங்களை எல்லாம் கேட்கிறார். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது வசனம் தெளிவுபடுத்துகிறது, அவள் ஆண்டவரிடம் எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள், எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டார். அப்பொழுது அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அதற்கு அவள் சொன்னாள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிரம் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேய்ச்சலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. காலை வேளையில் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு இந்த கானானிய ஸ்திரீ வைத்திருந்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படை எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அவள் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறாள், அவள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறாள், ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறாள். இக்காலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் நிமித்தம், இளைஞர் எந்த சூழ்நிலைகள் நிமித்தம் துக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு கர்த்தரை தரிசிக்க வந்திருக்கின்றீர்களோ, ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்கள் அவரை கூப்பிட ஆயத்தம் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஆரோக்கியமடைய செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆரோக்கியமடைய செய்கிற தேவன் அவர். அவர் இரக்கங்களின் தேவன் அவர். இந்த காலை வேளையிலே மனதில் ஆரோக்கியத்தை தருவார், நம்முடைய சிந்தனையில் ஆரோக்கியத்தை தருவார், வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை தருவார். வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ள கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கின்றார். ஒரே ஒரு ரகசியத்தை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டி தொடர்ந்து நான் செபிக்க விரும்புகிறேன். வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவரை அழைத்து தன்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் வைத்த ஸ்திரீயை அழைத்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது. காலை வேளையில நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்குள் எத்தனை நம்பிக்கை இருக்கிறது? அந்த நம்பிக்கை இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நிச்சயம் கொண்டவர்.
நிச்சயம் கொண்டு வரும். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாம் சார்ந்து நிற்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற தனிப்பட்ட வாழ்வுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற குடும்ப வாழ்வுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற பணியின் சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதனாலே ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பயணத்தின் நேரங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய தயவு எங்களோடு இருக்கும்படியாய் நோக்கி செபிக்கிறோம். உமக்கு பிரியமானது எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நடப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நிறைவேறட்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இக்காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. அந்த கானானிய ஸ்திரீ எப்படியாய் உம்முடைய சமூகத்தில் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தின பொழுது ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டீரோ, அதை போன்ற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வாழ்வின் சூழ்நிலைகள் ஆரோக்கியம் அடையட்டும், உடைய குடும்ப வாழ்வு ஆரோக்கியம் அடையட்டும், உடைய தனிப்பட்ட வாழ்வு ஆரோக்கியம் அடையட்டும், உடைய வேலைகளிலே ஆரோக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆரோக்கியமுடையதாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் வல்லமையுள்ள நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை வருவிசை பலப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், கண்ணீர் விலகட்டும். கர்த்தருடைய நாமத்தினால் பலனடைந்தேன் என்று சாட்சி சொல்லும் பலனை இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே இக்காலை வேளையில் அமர்ந்திருந்தது நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரின் மகிமைப்படுவீராக. காலை வேளையில் நாங்கள் ஆராதிக்கிற இந்த கிராமத்துக்காய் ஸ்தோத்திரம். கிராமத்தில் வாழ்கிற சகல ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிராமத்திலே வாழ்வின் ஆதாரங்களை கர்த்தர் தந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வியாபார ஸ்தலங்களுக்காய் ஸ்தோத்திரம். அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்களுக்காய் ஸ்தோத்திரம். இங்கே வாழுகிற சகல ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், அனைவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும், அனைவருடைய வாழ்வில் நன்மைகளை தாரும், அனைவருடைய வாழ்வில் கர்த்தாவே மேன்மைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதுவதற்குரிய நல்ல சிந்தனைகளை, அறிவை, ஆற்றலை ஆண்டவர் தந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மட்டும் எங்களுடைய வாழ்வில் அதிசயம் உள்ளதாய் மாறட்டும், அற்புதம் உள்ளதாய் மாறட்டும். கர்த்தர் அப்படியாய் நன்மைகளை நடப்பிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் மேன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறபடியா ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாக நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நமோ வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நமோ வாழ்க. ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரலோகத்தினுடைய பரிசுத்த ஐக்கியம் உங்கள் அனைவரோட வாழ்நாட்களோடும் சூழ்நிலைகளோடும் எதிர்காலங்களோடும் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் சமாதானமாய் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுள்ள மேலவர்த்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.